ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா கேமேப்போட ரூல்ஸ், அதோட டெர்மினாலஜிஸ், அப்புறம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம கனானிக்கல் ஃபார்ம் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேமேப்லாம் போயிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஷின் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் த அதர் கனானிக்கல் ஃபார்ம். அவங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. XYZ பை பை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பை ஃபார்ம் கேபிட்டல் எம் 0 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கனானிக்கல் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பை ஃபார்மை சிக்மாவாக மாற்றணும். இப்போ சிக்மா ஸ்மால் எம் அப்படின்னு மாற்றிட்டு இப்போ இதில் என்ன ரிமைனிங் ஃபஸ்ட்டு எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது. டோட்டலாக 3 வேரியபிள்ஸ்னால் 2 power 3 டோட்டல் 8 இது இருக்கணும். அப்போ 0 to 7 அங்கே இது இருக்கு. அதான் M0 to M7 எழுதியிருக்காங்க. இப்போ 0 to 7 இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறது 0 4 5 6 தான் இருக்குது. ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 இருக்குது, 5 இருக்குது, 7 இல்லை. ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்மாக மாற்றணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ வந்து சிக்மா எம் 175 டோட்டல் 3 வேரியபிள்ஸ். அப்படின்னா 2 power 3னா 8 0 to 7 175 கொடுத்துட்டாங்க. மிச்சம் ரிமைனிங் என்னன்னு பார்த்துட்டு அந்த இப்போ சிக்மா இருந்தால் பை ஃபார்ம் மாற்றணும், பை ஃபார்மாக இருந்தால் சிக்மா ஃபார்ம் மாற்றணும். இங்கே சிக்மா தான் இருக்குது. ஸோ பை ஃபார்மாக மாற்றிடலாம். 0 2 3 4 6 அப்படின்னு மாற்றிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து XYZன்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேரியபிள்ஸ் எத்தனைன்னு கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் 1 2 4 5 9 அப்படின்னு இருக்குது. ஸோ மட்டும் 3 வேரியபிளாக இருந்தால் 2 power 3 8 0 to 7 தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கணும் மேக்ஸிமம். ஆனால் 7 தாண்டி 9 இருக்குது இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள்ஸ் இல்லாமல் 4 வேரியபிள்ஸ் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 2 power 4 எவ்வளோ? 16. 16னா 0 to 15. ஸோ அங்கே 9 வந்துடும் அதுலேயே. ஸோ இப்போ 4 வேரியபிள்ஸ் தான் இங்கே இருக்குது. n = 4. அப்போ M0 to 15 M15. ஸோ இதை சிக்மா கொடுத்துருக்காங்க. பை ஃபார்ம் மாற்றிக்கிட்டு இங்கே 1 2 4 5 9 வரைக்கும் இருக்குது. ஸோ 15ல் 1 2 4 5 9 இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் ஒரு கனானிக்கல் ஃபார்மாக மாற்றுற இதுவே. ஓகேவா? இப்போ இதை பார்ப்போம். ஃபங்க்ஷன் XY, சாரி இங்கே 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. சிக்மா M0 1 2 3 2 வேரியபிள்ஸ்னா 2 power 2 4 மொத்தம் டோட்டலாக 4 தான் இருக்கணும். M0 to M3. ஸோ M0 to M3 இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது கனானிக்கல் ஃபார்மாக மாற்ற முடியாது. ஸோ இட்ஸ் நாட் எ பாசிபிள் டு கன்வெர்ட் எக்ஸ்பிரஸ் இன் ஏ கனானிக்கல் பை ஃபார்ம். ஸோ அதெல்லாம் மாற்ற முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம். 2 வேரியபிள்ஸ் AB இருக்குது. ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது ABன்னு. பைஎம் 0 1 2 3 பைஎம் 0 1 2 3 அப்படின்னு இருக்குது. இப்போ டோட்டலாக 4 2 power 2னா 4 M0 to M3 இருக்கும். M0 to M3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா M3 எல்லாமே இருக்குது. அதாவது 0 1 2 3 எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் பாசிபிள் கிடையாது. இது நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ express the following expression the canonical form. Function of x, y, z. ஓகே, x plus y bar z plus x y bar z barன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஓகே, இது வந்து நம்ம canonical form மாற்றணும். இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு canonical form மாற்றணும். ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இல்லை, வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் எங்கே என்னென்ன இல்லை? ஒய் இல்லை, ஜெட் இல்லை. இங்கே பாருங்கள், ஒய் பார் ஜெட் இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இல்லை? எக்ஸ் இல்லை. இங்கே எல்லா டேர்ம்ஸும் இருக்குது. மூணு வேரியபிள்ஸில் இதில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டு வேரியபிள் இல்லை. இங்கே செகண்ட் டேர்மில் ஒரு வேரியபிள் இல்லை. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா x11 y இங்கே 1 y bar z ப்ளஸ் x y bar z bar.
ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட், லா ஆஃப் காம்ப்ளிமெண்ட் படி இங்கே வந்து நான் வந்து ஒய் ப்ளஸ் ஒய் பார், ஒய் ப்ளஸ் ஒய் பார்னா என்ன, 1. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு நான் ஜெட் ப்ளஸ் ஜெட் பார்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஒன்று இருக்கும், அதுக்கு நான் வந்து என்ன டேர்ம் இல்லைங்க, என்ன வேரியபிள் இல்லை, எக்ஸ் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஒய் ஜெட்னாவும் ஒய் ஜெட் பார், ஒய் பார் ஜெட்டு ஒய் பார் ஜெட் பார்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இது மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் ஒய் பார் ஜெட், எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார் ஜெட்னு வரும். ஓகேவா? இப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இது காமனாக இருக்குது, இது இந்த டேர்ம்ஸ்லாம் பாருங்கள், எக்ஸ் ஒய் பார் ஜெட், இங்கே எக்ஸ் ஒய் பார் ஜெட், இது ரெண்டு காமன். ஸோ எதுவாக எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையே இல்லை, இது காமனாக தான் இருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், இது இதுவும் இந்த டேர்மும் தேவையில்லை நமக்கு. ஸோ மிச்சரை சிமிலராக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் இங்கே எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ நம்ம வந்து கனானிக்கல் ஃபார்மாக மாற்றணும். இது எப்படி நம்ம கனானிக்கல் ஃபார்மாக மாற்றுறதுனா, இப்போ இங்கே வந்து இருக்கிறது வந்து சம் ஆஃப், இது வந்து சம் எஸ்ஓபின்னு வாங்க, சம் ஆஃப் ப்ராடக்ட், இது எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே சம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 1 1 1 காம்ப்ளிமெண்ட்னால 1 1 1, எங்கே காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அங்கே 0. ஸோ இங்கே வந்து 1 1 0, எங்கே காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அங்கே 0, இங்கே 1 0 1, எங்கே காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அங்கே 0 1 0 0. ஸோ அதுமாரி எல்லா டேர்ம்ஸ்க்குமே நம்ம பைனரி ஃபார்மாக 0 அண்ட் 1 நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸி. இப்போ 1 1 1னா 8421ல் 1 1 1னா 7, இது 6, இது 5, இது 4, இது 101 என்னது, அதுவும் 5 தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து 0 0 1 1, இது வந்து 4. ஸோ காமனாக இருக்கிறதுலாம் எத்தனை இருக்கோ அது சிங்கிளாக நம்ம 2 5 இருக்கா, ஸோ ஏதோ ஒரு 5 மட்டும் எடுத்துப்போம். அப்போ நம்மளுக்கு 7 வரும், 6 வரும், 5 வரும், 4 வரும், 1 வரும். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்டா. ஸோ நம்ம அங்கே வந்து சிக்மா ஸ்மால் எம் மேக்ஸ் சிக்மா ஸ்மால் எம் போட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சிக்மா இது நம்ம எப்பயுமே அப்படி தானே முன்னாடியே அதை எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் சம்னா பை கேபிட்டல் எம், சம் ஆஃப் ப்ராடக்ட்னா சிக்மா ஸ்மால் எம் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். ஸோ இது ஷார்ட்கட் அப்படி போட்டு இங்கே என்ன மெத்தட்னா, இது நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துன்னு தேவையில்ல. இப்போ இங்கே பண்ணியிருக்கோம்ல, 1 1 கொடுத்து லா ஆஃப் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்து அதை மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு தேவையில்ல. இது இதுமாரி எப்படி எழுதுறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒய் இல்லை, இந்த டேர்ம்ஸில் ஒய் வேரியபிள் இல்லை, இங்கே எக்ஸ் இல்லை. ஸோ இப்போ இங்கே எப்படி வரும்னா 1 0 0 1 0 1 1 1 0, அதாவது எக்ஸ் ஒன்று தானே, எக்ஸ் ஒன்று தான். ஸோ மிச்சம் ரிமைனிங் 2 டேர்ம் மட்டும்தான், 2 அந்த வேரியபிள் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ அது எப்படி 2 வேரியபிள் எப்படி மாற்றலாம், 0 0 எக்ஸ், அதாவது எக்ஸ் ஒன்றுனால 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்தமாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து வந்து 1 0 0 1 0 1 1 1 0 1 1, இங்கே வந்து எக்ஸ் இல்லை, ரிமைனிங் இருக்குது. அப்போ ஒரு இதுதான் இருக்கிறதுனால 0 1 1 தான் இருக்க போகுது, அந்த காம்பினேஷன் தான் வரப்போகுது. ஸோ 0 0 1 1 0 1 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஒய் பார்னா 0, ஜெக் பார்னா 0. ஸோ இதுக்கு தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 1 0 1 0 0 0 0 1 அப்படின்னு தான் இருக்க போகுது. சாரி இப்போ 1 0 0 தான் இருக்க போகுது இந்த இடத்துல. ஸோ இங்கே இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே வந்து ஜெட்டில் பார் இல்லை, இங்கே பார் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் 2 காம்பினேஷன் வரும், இது மட்டும் மாறும். இந்த நடுவில் இருக்கிற இந்த எக்ஸ் மட்டும் மாறும். 0
01 101 இங்க வந்து 100ன்னு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 4 வருமா? 100னா 4 5 6 7 இது 1 1 இருக்கும், 5 ஆல்ரெடி இருக்கு, அப்புறம் 4 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 4 5 6 7 1 இதை வந்து டைரெக்டாக நம்ம எழுதுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இந்த ஷார்ட்கட் மெத்தட்னு இங்கே எழுதியிருக்கேன். இது இவ்வளோ தூரம் நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஏபிசி ஏ ப்ளஸ் பி சி பார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முன்னாடி ஷார்ட்கட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் இல்லை, ரெண்டு வேரியபிள்னா ஏ பிசி இல்லை, பிசியில் இல்லவே இல்லை, பிசி இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 0 0 0 0 1 1 0 1 1. ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷன் மொத்தம் 4 காம்பினேஷன் வரும், ரெண்டு வேரியபிள் 4 காம்பினேஷன் வரும். ஏ ஒன்று தானே, ஸோ அதனால் 1 1 1 1 0 0 1 0 1 1 1 1 எழுதியிருக்கும். இந்த இடத்துல ஒரு இதுதான் மிஸ் ஆகுது. அப்போ ரெண்டு ரெண்டு ஜீரோலாம் ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ ஜீரோல 1 இங்கே வந்து 1 பிக்காக 1, சிக்கு வந்து சி பார் வந்து எப்பயுமே 0 தான். ஓகேங்களா? அப்புறம் 1 இப்போ இந்த டேர்ம் வந்து 1 இருக்கலாம், 1 0 அப்படி இருக்கலாம். இப்போ இதை பாருங்க, 4 5 6 7 இந்த இடத்துல 2 6 2 6 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 2 6 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 4 5 6 7 2. ஓகேங்களா? இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அதனால் சம் ஆஃப் ப்ராடக்ட்னால இங்கே சம் ஆஃப் ப்ராடக்ட்னால சிக்மா ஸ்மால் எம் போட்டு எழுதிருக்கலாம். இது நம்ம போய் டோட்டலாக மாற்றிக்கலாம், பை ஃபார்மில் ப்ராடக்ட் ஆஃப் சம்மாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்னா, இந்த 7 மேக்ஸிமம் 7 இருக்குது. எத்தனை வேரியபிள்ஸ் 7 வரும்னா மொத்தம் 2 power 3, அதாவது 3 வேரியபிள்ஸ் இருந்தால் டோட்டலாக 8 0 to 7 வரும். ஸோ இங்கே வந்து இருக்கிறது மொத்தம் 3 வேரியபிள் தான், ஏபிசி தான் இருக்குது. ஸோ மிச்சம் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அங்கே அந்த ஃபார்மில் ப்ராக்கெட்டில் இது 0 1 3ன்னு எழுத வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இதை பாருங்க, ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார். எல்லோரும் இது பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்கன்னா, சம் ஆஃப் ப்ராடக்ட் தானே, இங்கே ப்ராடக்ட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ப்ராடக்ட் இல்லை. ஸோ இது நம்ம ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே ஓகே சம் ஆஃப் ப்ராடக்ட் தான், பிசி இல்லை, இதில் ஏசி இல்லை, இந்த டேர்மில் ஏசி இல்லை, இங்கே இதில் ஏபின்னு இல்லைன்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் அங்கே இருக்கணும், சம் ஆஃப் ப்ராடக்டில் ப்ராடக்ட் அங்கே இருக்கணும். இங்கே ஏபிசி இதில் ப்ராடக்ட் இல்லை. இப்போ இது வந்து எப்படின்னா மேக்ஸ் டேர்ம்ஸ், அதான் மேக்ஸ் டேர்ம்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து இது வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 இருக்குன்னா என்ன இப்படி, இது ப்ராடக்ட் ஆஃப் சம், ஏதோ ஒரு கூட மல்டிப்ளை ஆகிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகேவா? அந்த இடத்துல இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கும் சம் ஆஃப் ப்ராடக்ட்லையும் இதுலேருந்து பார்க்க போது நம்மளுக்கு இப்போ அடிஷன் இருக்குது, மற்ற எந்த டேர்ம் பக்கத்தில் எந்த டேர்ம்ஸுமே இல்லை ப்ராடக்டில், அதாவது அடிஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கும்போது இது நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போனோம்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். அப்படி பண்ணிடக்கூடாது. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பார்ப்போன்னா 0, இப்போ சி பார்னா 1 ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸில், மேக்ஸ் டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இதில் சினா 1, சி பார் வர இடத்துல எல்லாமே 1 தான் இருக்கும். இப்போ இது மற்ற இல்லாமல் 0 0 பார் வர இடத்துல 1. ஓகேவா? இப்போ இது சி பார் இடத்துல 1 தான் இருக்குது. M1 F = M1 பை M1 தான் இருக்கும். ஓகேயா? இப்போ இது 1 தானே இருக்கும், அந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 1 தான். இப்போ 3 வேரியபிள், இப்போ நம்ம அப்படியே டோட்டலாக சம் ஆஃப் ப்ராடக்டாக மாற்ற போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் இருந்து சம் ஆஃப் ப்ராடக்டாக மாற்ற போகிறோம். மாற்றுறதுனா பை எம்மில் இருந்து சிக்மா எம்மா ஸ்மால் எம்மா மாற்றணும். மற்றும் 3 வேரியபிள், 1 ஆல்ரெடி இருக்குது, மிச்சம் எத்தனை இருக்கும், 0 2 3 4 5 6 7 இருக்கும். 1 தவிர மிச்சம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வித் 2 வேரியபிள்ஸ். எத்தனை பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வித் 2 வேரியபிள்ஸில்? ஃபஸ்ட் நம்ம 1 வேரியபிள் கண்டுபிடிப்போம். 2 வேரியபிள்ஸ் கால்குலேஷன் இருக்குது, நான் காமிக்கிறேன். பட் ஆனால் அவசியம் இல்லை. 1 வேரியபிள் கண்டுபிடிச்சாவே 2 வேரியபிள்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் இதுதான். இப்போ 1 வேரியபிள்னா எக்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் மட்டும் இருக்குது 1 வேரியபிளுக்கு. இது 0 இல்லைனா 1.
இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து 00 01 10 11 அப்படின்னு இது நான் எழுதிக்கிறேன். நீங்கள் F0 F1 F2 F3 ஓகேங்களா? இப்போ அப்படி எழுதிட்டு 0 இப்போ வந்து ஃபங்க்ஷன் F0 பாருங்க. F0 மட்டும் பாருங்க. F0 00 இருக்கு. ஸோ எனக்கு எதுவாக இருந்தாலும் 0 தான் இருக்க போகுது. F1 F1 எக்ஸ் 0வாக இருந்தால் 0, எக்ஸ் 1ஆக இருந்தால் 1 தான். ஸோ அந்த இடத்துல எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் வரும். F2வை பாருங்க. F2 எனக்கு எக்ஸ் 0வாக இருந்தால் 1ஆ இருக்கு, எக்ஸ் 1ஆ இருந்தால் இது 0வாக இருக்கு. ஸோ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஆப்போசிட்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கணும். F3 எக்ஸ் 0வாக இருந்தால் 1ஆ இருக்கு, எக்ஸ் 1ஆ இருந்தால் 1ஆ தான் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் 3 வந்து வேல்யூ 1. இதை தாண்டி வேறு எதாவது வருமா? இந்த 3 ஃபங்க்ஷன் தாண்டி வேறு எதாவது வருமா? இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இது தாண்டி இல்லை வராது தானே. ஸோ அப்போ ஒரு வேரியபிளுக்கு எடுத்தால் 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் வருது. ஒன்று எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு 0வாக இருக்கணும், இல்லை அடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்கணும், இல்லைனா எக்ஸ் பாராக இருக்கணும், இல்லை ஒன்றா தான் இருக்கணும். தவிர இதை தாண்டி வேறு எதுவுமே வராது. வேறு ஃபங்க்ஷன்ஸே வராது. பாசிபிள் ஃபங்க்ஷனே கிடையாது. ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். அதை தாண்டி வரவே வராது. ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாசிபிலிட்டி தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஏன் ஸ்டார்டிங்கில் நம்ம இது எடுத்து எழுதியிருக்கோமேன்னு யோசிக்காதீங்க. பாசிபிள் இவ்வளோ தான் இருக்கும். 4 தான் இருக்கணும்னா 4 தான் வரும். ஓகேங்களா? இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா இத்தனை போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து 0001 001 ஓகேங்களா? அந்த பாசிபிலிட்டி அதுதான் இங்கே எழுதியிருப்போம். 000 001 00. இப்போ இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1 அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் 15 வாட்டி இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே வந்து 0001 1011 நார்மலாக எத்தனை பாசிபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஷன்லாம் ஆகிட தேவையில்ல. நம்மளுக்கு மைண்டில் என்ன இருக்கணும்னா ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்போனா அதோட நார்மலாக n வேரியபிள்ஸ்க்கு எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எத்தனை இது கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதலாம். இப்போ ஃபார் n வேரியபிள்ஸ்க்கு பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா 2 பவர் n, டோட்டலாக 2 பவர் r அப்படின்னு இருக்காங்க. ஆர்னா எஃபெக்டிவ் ரோஸ் இன் 2 டேபிள். எத்தனை ரோ இருக்குது கால்குலேட் பண்ணுறதுக்கு. 2 டேபிள் தான் மேக்ஸிமம் இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? வேறு எதுவும் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. சிம்பிளாக ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸு. ஓகேவா? ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸு. இப்போ 2 வேரியபிள்ஸ்க்கு தான் கொஷின் கேட்குறாங்க. 2 வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கும் நீங்களே அப்படி மைண்ட் கால்குலேஷன் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? ஒரு வேரியபிளுக்கு 4னா 2னா எத்தனை? அவ்வளோதான், 8 தான். டோட்டல் இந்த மைண்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. 2 பவர் n 2 பவர் r. 1னா இங்கே 1 போட்டுக்கோங்க. 2 பவர் 2 4. ஓகேவா? 2 பவர் 2 இங்கே 1 வேரியபிள்னா 2 பவர் 2 4 வரும். 2 வேரியபிள்ஸ்னா 2 பவர் 2னா 4 இதுனா 16. மொத்தம் டோட்டல் 16 வேரியபிள்ஸ் வரும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு 4 ஃபங்க்ஷன், 2 வேரியபிள்ஸ்க்குனா 16 ஃபங்க்ஷன்ஸ் வரும். அந்த ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. டோட்டலாக 16 ஃபங்க்ஷன்ஸ் பாசிபிள் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோம். இப்போ வந்து கன்வெர்ட் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் டு AOI லாஜிக். AOI லாஜிக்னா அண்ட் ஆர் இன்வெர்ட். அப்புறம் OAIன்னு ஒன்று இருக்குது. ஆர் அண்ட் இன்வெர்ட் லாஜிக்னுவாங்க. அது என்ன அண்ட் ஆர் லாஜிக்? இது அது சிம்பிளாக என்னென்னா அண்ட் ஆர் இன்வெர்ட்னா எஸ்ஓபி இருக்குல்ல, எஸ்ஓபியோட எக்ஸ்பிரஷனை காம்ப்ளிமெண்ட் பண்ண அண்ட் ஆர் இன்வெர்ட். அது அப்படி எப்படி, அது என்ன எதுக்காக எஸ்ஓபி பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் ஆர்னு ஆண்ட்னா மல்டிபிகேஷன் ஏதோ ஆயிருக்கு, பக்கத்தில் இருந்த 2 டேர்முக்கும் ஆர்னா ப்ளஸ் அடிஷன் ஆயிருக்கு. அடிஷன் ப்ராடக்ட் சம் அப்படி இருக்குது. அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் எஸ்ஓபியை இன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அண்ட் ஆர் லாஜிக்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொஷின், அந்த கொஷின் எப்படி மாடிஃபை பண்ணி இப்போ தான் கேட்குறாங்க. அதாவது
எஸ்ஓபியை எஸ்ஓபியை இன்வெர்ட் பண்ணால் நம்ம அண்ட் ஆர் லாஜிக் இன்வெர்ட்டர் லாஜிக் கிடைக்கும். இதே வந்து அண்ட் ஆர் லாஜிக்கு கிடைக்கும். இது வந்து ஆர் அண்ட் இன்வெர்ட் லாஜிக் வந்து என்னன்னா ஆர் அண்ட், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். இதை பாருங்க, ப்ராடக்ட் அதாவது ஆர் அண்ட் அதுதான், அதான் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆர் அண்ட் இன்வெர்ட் லாஜிக் கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கொஷின்ஸ்லாம் பார்த்துருவோம். அதை வச்சு என்ன கொஷின்ஸ்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஜெட். ஓகேவா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் சம். ஆக்சுவலாக இப்போ ப்ராடக்ட் நான் வந்து சொன்னேன் அண்ட் ஆர் லாஜிக் தான், ஏஓஐ. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் லா எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டு ஒய் ப்ளஸ் ஜெட்டு, இது அப்படியே டிமார்கன்ஸாக மாற்றுவாங்க. நான் அதானே பண்ணியிருக்கேன். ஆமாம், அதான் இங்கே பண்ணியிருக்கேன். டிமார்கன்ஸாக மாற்றுறோன்னா அடிஷனை அப்படியே டோட்டலாக மல்டிபிகேஷன் அப்படியே இதை மாற்றுவோம். இதை ஃபஸ்ட் லா செகண்ட் லா யூஸ் பண்ண வேண்டியதான். இதை வந்து மல்டிபிகேஷனாக மாறும். எக்ஸ் ஒய் ஜெட்டு இது ப்ளஸ்ஸாக மாறிடும். சிம்பிள். ஸோ அந்த இடத்துல என்ன வருது கடைசியில், அண்டு ஆர் இன்வெர்ட் லாஜிக் கிடைக்குது. இதை பார்ப்போம். சிம்பிளாக அதே தான், ஒரு எதுவுமே கிடையாது. இப்போ இதை டோட்டலாக காம்ப்ளிமெண்ட், அதாவது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் லா பண்ணிவிட்டு லா ஆஃப் கன்வல்யூஷன், நம்ம லா ஆஃப் கன்வல்யூஷன் டபுள் நெகேஷன் சொல்லுவாங்களே, லா ஆஃப் கன்வல்யூஷன், அதாவது டபுள் பார் மேலே போடுறது, அந்த லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லா, ஆமாம், லா ஆஃப் கன்வல்யூஷன் லா மேலே டபுள் பார் போடுறது அங்கே கொஷினில் கொடுக்கல, இல்லை கொடுத்துட்டாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த லா யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து டேரெக்டாக டிமார்கன்ஸ் லா படி ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா யூஸ் பண்ணுங்கள். என்ன வரும், ஏ பின்னு மல்டிப்ளை ஆகும், ஏசி ஆகிடும், பிசி ஆகிடும், இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். சிம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஓஏ லாஜிக். அதாவது ஓஏலைன்னா ஆர் அண்ட் இன்வெர்ட்டர் லாஜிக். இப்போ இங்கே கொடுக்கல, லா ஆஃப் கன்வல்யூஷன் யூஸ் பண்ணால் டபுள் பார் கவர், அதாவது நான் டபுள் காம்ப்ளிமெண்ட்டுமே வந்துடும் மேலே கொடுத்துட்டு அப்படியே டோட்டலாக மாற்றுங்க. டிமார்கன்ஸ் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக மாறும், ஒய் ப்ளஸ் ஜெட்டாக மாறும், ஜெட் ப்ளஸ் எக்ஸாக மாறும். மாறிச்சா, அதான் ஆர், இங்கே ஆர் ஆயிடுச்சா, ஆர் ஆகிடும். இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே ப்ளஸ் இல்லை. இங்கே ப்ளஸ்ஸு வரணும். இங்கே ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த லா ஆஃப் கன்வல்யூஷன், அப்புறம் டிமார்கன்ஸ், ஃபஸ்ட்டு 2 2 லா அதில் யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது இந்த ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்கல, லா ஆஃப் கன்வல்யூஷன் மேலே போய் இப்போ டபுள் பார் போட்டுட்டோன்னா அப்புறம் டிமார்கன்ஸ் ஏ ப்ளஸ் பியாக மாறும், பி ப்ளஸ் சியாக மாறும். ஓஏஐ, நம்ம ஓஏஐனா ஆர் அண்ட் இன்வெர்ட்டர் லாஜிக் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கேமேப். கேமேப்னா கார்னாஃப் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, வேறு எதுவும் கிடையாது. பிக்டோரியல் representation of truth table or a boolean expression or a input output digital circuit. கொடுத்த எக்ஸ்பிரஷனை ஒரு டேபிளில் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அது தவிர வேறு எதுவும் கிடையாது கேமேப்னா. ஓகேவா. கேமேப்பில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணும், அதில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாவே ஈஸியாக கேமேப் போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2 வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன், எக்ஸு ஒய்ன்னு. ஓகேவா. 0 0 0 1 1 0 1 1 ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க. 0 0 1 0 1 0 1 0 0 1 1 1 கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம். இதில் 2 வேரியபிளா எக்ஸ் ஒய்ன்னு இங்கே எழுதிடுவோம். ஓகேவா. இதில் வந்து எக்ஸ் என்னவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஒய் என்னவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். இன்புட் எல்லாம் வெளியே போடு, அவுட்புட்லாம் உள்ளே போடு, அவ்வளோதான்.
இப்போ வந்து எக்ஸ் 0 1 இருக்கலாம், ஒய் இது இருக்கலாம். இப்போ 0 0 எக்ஸ் 0 ஒய் 0னா அவுட்புட் என்ன வரும்? 1 இருக்கணும். இது எக்ஸ் 0 ஒய் 0னா அவுட்புட் 1. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ் 0 ஒய் 1னா அவுட்புட் 0. எக்ஸ் 0 ஒய் எக்ஸ் 0 இங்க இருக்க எக்ஸ் 0 ஒய் 1னா அவுட்புட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். எக்ஸ் 1 ஒய் 0வா இருந்துச்சுன்னா அவுட்புட் என்னவா இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். எக்ஸ் 1 ஒய்யும் 1ஆ இருந்துச்சுன்னா அவுட்புட் என்னவா இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்படி எழுதிக்கிட்டோமா? இது சிம்பிளாக இருக்குது. இது போக காம்ப்ளிகேட்டாக ஆக போது நம்ம எப்படி அதோட ரூல்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். மெயினாக இதில் என்ன கேமப்பில் நம்ம மெயினாக பார்க்கணும்னா கிரே கோட் சீக்வன்ஸ். அது என்ன கிரே கோட் சீக்வன்ஸு எல்லாமே இப்போ பார்ப்போம். இதில் வந்து 0 and 1 எப்படி இருக்குன்னா 0 and 1 இருக்கணும். இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதில் பார்ப்போம். இப்போ இதில் 1 0 0 1 இருக்கா? 0 வந்து என்ன? மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுவாங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் பார் மேக்ஸ் டேர்ம்ஸ் தானே. ஸோ அப்படி தான் இருக்கும். இது பார்த்தாலே தெரியாது. இது மெயின் டேர்ம், இது ரெண்டும் இது மேக்ஸ் டேர்ம், இது மேக்ஸ் டேர்ம், இது மெயின் டேர்ம். அதுதான் இப்படி இங்கே எழுதியிருக்காங்க. இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ ஒன்றுனா இங்கே இது மெயின் டேர்ம் தானே சொன்னேன். இது மெயின் டேர்ம், இது மேக்ஸ், இது மீன். ஸோ மெயின் டேர்ம்னா அப்படி எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஒய் எக்ஸ் பார் ஒய் பார். ஓகே, ஆமாம், எக்ஸ் பார் ஒய் பார் இருக்கா? இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்னு வரும் இருக்கா? இந்த இடத்துல எக்ஸ் பார் இது வந்து மேக்ஸ் டேர்ம் தானே. இது வந்து என்னன்னா எக்ஸ் பார் எக்ஸ்னா எக்ஸ் 1 வர இடத்துல பார் 1. ஓகே, எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இது மீன் தானே. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு வரும். எக்ஸ் 1 ஒய் 1 தானே. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு வந்துடும். இதுலேருந்து நான் சம் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் ப்ராடக்ட்லாம் என்ன எடுப்பேன்? மீன் டேர்ம் தான் எடுப்பேன். ஸ்மால் எம், அதாவது மீன் டேர்ம் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸு ஒய்ஏ எக்ஸ் பார் ஒய் பாரு எக்ஸு ஒய் இங்கே இருக்கா? அதான் எழுதியிருக்கேன். இதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். மெயினாக கே மேப்போட ஏம் என்ன? சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது 2 வேரியபிள்ஸ் பார்த்தோம். 3 வேரியபிள்ஸ்க்கு ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நம்ம கே மேப் எழுதணும். இப்போ வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டு 3 வேரியபிள் இருக்குது. எத்தனை ரோஸ் வரும்? மொத்தம் 8 ரோஸ் வருமா? 3 6 8. ஓகே, 8 ரோஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு டேபிள் நாங்கள் எழுதிக்கிறேன், டேபிள் போட்டுக்கிறேன். மொத்தம் எத்தனை? 8 ரோஸ் வரணும். அதான் நார்மலாக கேமப் எப்படின்னா 8 ரோஸ் எழுதணும். இப்போ 8 ரோஸ் போட்டுட்டேன். அடுத்தது இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ் 3 வேரியபிளாக எக்ஸு இங்கே ஒய் ஜெட்டுன்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல கிரே கோடு பார்ப்போம். அதாவது இங்கே 0 எக்ஸ் என்னவா இருக்கும்? 0 ஆர் 1 இருக்கணும். ஒய் ஜெட் எத்தனை காம்பினேஷன் வரும்? மொத்தம் 4 காம்பினேஷன். 0 0 0 1 1 0 1 1 0 0 0 1 1 1 1 0. இங்கே ஏன் எனக்கு 1 0 1 1 அப்படின்னு வரக்கூடாது? அது ஏன் இப்படி வரக்கூடாதுன்னா, ஏதாவது ஒரு பிட்டு சேஞ்ச் தான் அங்கே நடக்கணும். அட் அ டைமில் 2 பிட்டு சேஞ்ச் நடக்கக்கூடாது. அதாவது அது எப்படி ஏன் இங்கே வந்து 1 0 1 1 கிளியராக 1 0 1 1 வராமல் 1 1 1 0ன்னு வரணும்னா, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பிட்டு கிரே கோட் சேஞ்ச் தான் மாறுது. அதாவது 0லேருந்து 1 தான் மாறணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஆனால் எப்பயுமே ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகணும். 2 பிட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே இது எப்படி 2 பிட் சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள். இப்போ 0 0 0 1 1 0. இப்போ இந்த இடத்துல 0வா தான் 1 மாறுது. கரெக்டா? இது ஒரு பிட் சேஞ்ச் நடக்குதா? இந்த இடத்துல ஒரு பிட் சேஞ்ச் நடக்குதா? இங்கே ஒரு பிட் சேஞ்ச் நடக்குது. டக்கு நீங்கள் பாருங்கள், இங்கே 1லேருந்து 0வா மறுபடியும் மாறுது. இந்த இடத்துலையே எனக்கு அந்த ஒரு பிட் சேஞ்சு இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து வரப்போது ஒரு பிட் சேஞ்ச் நடக்குது. இங்கேயும் மாறுது, இங்கேயும் மாறுது. அட் அ டைமில் 2மே மாறுது. அப்படி மாறக்கூடாது. இப்போ இதை பாருங்கள்.
00011110 0 1 மாறுதா, 0 1 மாறுதா, 1 0 மாறுது. ஒரு பிட் சேஞ்ச் தான் நடக்குது இந்த இடத்துல. ஆனா இந்த பாருங்க அட் அ டைம்ல 2 பிட் சேஞ்ச் நடக்குது. அப்படி நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் கிரே கோட் சீக்வன்ஸோட இதுவே. அதனால எப்பயுமே இப்போ 8 ரோஸ் போட்டு நம்ம எழுதுறோம்னா 00011110 தான் வரணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிட் சேஞ்ச் தான் நடக்கணும். அதாவது கிரே கோட் சீக்வன்ஸோட இதுவே ஒரு பிட் சேஞ்ச் தான் அங்கே நடக்கணும். ஓகேவா? நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் இந்த மேக்ஸ் டேர்ம் மீன் டேர்ம் இது ஒன்னில் இருக்கு. ஸோ மீன் டேர்ம் 0 இந்த மேக்ஸ் டேர்ம் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும்ல, அதை இங்கே இப்போ குரூப்பாக பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன இது மெயினாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, கேமேப் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ட்ரூத் டேபிள் ஆர் எ பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? கேமேப் இஸ் எ மேட் அப் ஆஃப் ஸ்கொயர் ரூட் கால்ட் ஸ்கொயர் பாக்ஸ் கால்ட் ஆஸ் அ செல்ஸ். இதெல்லாம் செல்ஸ்ன்னு வாங்க. ஓகேங்களா? ஈச் செல்ஸில் கேமேப் ரெப்ரசென்ட் பண்ணி மேக்ஸ் டைம் மீன் டைம் இப்போ இதை காமிச்சேன்ல, 1 வந்தா மீன், 0 வந்தா மேக்ஸ்ன்னு போட்டு எக்ஸ்பிரஷன்லாம் எழுதி காமிச்சேன். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 பவர் n. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸ் வேணும்? இப்போ 2 வேரியபிள்ஸ்க்கு நம்ம எத்தனை செல் போட்டோம்? 4 போட்டோமா? 2 பவர் 2 4. 3 வேரியபிள்ஸ்க்கு 8 செல்ஸ் போடணும். ஓகேங்களா? ஃபாலோ பை கேமேப். இப்போ நான் சொல்ல ஒரு பிட் சேஞ்ச் நடக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது பார்த்துக்கணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இஸ் கேரிட் அவுட் பை த குரூப்பிங் 0 and 1. ஆமாம், இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்தோன்னா எஸ்ஓபி கிடைக்கும். ஒன்று எடுத்தால் எஸ்ஓபி கிடைக்கும் குரூப் பண்ணோன்னா. 0 எடுத்தால் பிஓஎஸ் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு இப்போதைக்கு இது சிம்பிளான இதுதான், போக போக புரிஞ்சிடும் உங்களுக்கு. குரூப்பிங் இஸ் ஆல்வேஸ் கேரிட் அவுட் இன் 2m ஃபார்ம். எப்படி குரூப் பண்ணலாம்? அது வந்து குரூப்பிங்க்கே ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு குரூப் பண்ணோன்னா சிங்கிள்டன், அதாவது இப்போ வெறும் 1 மட்டும் இங்கே தனியாக மிச்சம் மீதி மட்டும் எதுவுமே இல்லை பக்கத்தில் 1 மட்டும் இருந்தால் அது சிங்கிள்டன் வாங்க. 2 இது பேர் இருக்கா, அது பேரன் வாங்க. கோட்னா இங்கேயும் 1 இருந்து மொத்தமாக டோட்டலாக ஒரு இதுவாக இருக்கும், அது வந்து கோடு. ஆக்டெட்னா என்னன்னா டோட்டலாக இந்த 8மே 1 சேமாக இருந்து டோட்டலாக இருந்ததுன்னா அது ஆக்டெட். இப்போ தான் குரூப்பிங்க்கு நேமு. இது என்னது? ஓகே, எத்தனை லிட்ரல் இருக்கும், எத்தனை லிட்ரல் எலிமினேட் ஆகும்? இப்போ இது 1னா 2 பவர் 0, 2 2 பவர் 1, 4 2 பவர் 2, 8 2 பவர் 3, 16 2 பவர் 4. சிங்கிள்டன், பேர், குவாடு, ஆக்டெட்டு, அது எத்தனை குரூப்ஸ்ன்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் குரூப் எலிமினேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பவர் இருக்கும்ல, 2 பவர் 0 தானே 1, அந்த பவர் இருக்குல்ல, அந்த பவர் தான் எவ்வளோ நம்ம எலிமினேட் லிட்ரல்ஸ் எலிமினேட் ஆயிருக்குன்னு தெரியும். 1னா 2 பவர் 1னா 1, 2 பவர் 2னா 2, 2 பவர் 3 இருக்கா, அப்போ 3 லிட்டரல் எலிமினேட் ஆயிருக்கு. 2 பவர் 4னா 4 லிட்டரல் எலிமினேட் ஆயிருக்கு. எத்தனை லிட்ரல்ஸ் இருக்குன்னா n. இதில் இது n இதுலேருந்து எத்தனை இருக்குது? n-1 குறைக்கும். 2 மைனஸ், அதாவது இந்த பவர் தான் இங்கே அப்படியே நெகட்டிவ் -3 -4 -5 அப்படின்னு வரும். எத்தனை வேரியபிள் இருக்கோ அதில் இது இப்போ இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 2 வேரியபிள்ஸ் தான் இருக்க போது 2 -1 வரும். இது வந்து 4 to 4 எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள் மைனஸ் அந்த பவர், அதான் எத்தனை நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இந்த டேர்ம்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரூ டேபிள் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி இங்கே எழுத போகிறோம்னா, XYZ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. XYZ இதை நம்ம XY இங்கே XYன்னு எழுதிட்டு இங்கே Zன்னு எழுதிப்போம். 00011110 மறக்காமல் அது ஒரு பிட் தான் அங்கே சேஞ்ச் ஆகணும். இங்கே 01 வரும். ஓகேவா? 0000 வரும். அதாவது 000 ஃபங்க்ஷன் 1. இப்போ X0 Y0 Z0னா அந்த இடத்துல அவுட்புட் 1. X0 Y0 அந்த இடத்துல 1, Z1னா ஃபங்க்ஷன் இடத்துல 0 வரும். ஓகேவா? X0 Y0 அதாவது X0 Y1 Z0 அந்த இடத்துல அவுட்புட் 1. அப்புறம் 011 011னா அவுட்புட் 0, 110னா 0. ஸோ அதுமாதிரி அந்த டேபிள்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அந்த செல்ஸில் எல்லாத்தையுமே ட்ரூ டேபிள் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிரஷனை எழுத போகிறோம். அதாவது எப்படி எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோன்னா,
ஃபஸ்ட்டு குரூப் பண்ணணும். குரூப் பண்ணக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படியே எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இது ரெண்டுமே ரெண்டுமே ஒரே கே மேப் தான். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இந்த இடத்துல 2 வேரியபிள் எடுத்திருப்பேன். இங்கே 2 வேரியபிள் எடுத்து இங்கே ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஒரே எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து குரூப் பண்ணணும். ரூட் டேபிள் வச்சு கே மேப் எழுதிட்டு இப்போ குரூப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் குரூப் என்ன பண்ணுறேன்? பேரு சிங்குலெட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம்? பேரு சிங்குலெட்டு பேரு கோடு ஆக்டர் 2 1 இருக்கா? பேர் 2 1 இருக்கு. இப்படியும் நம்ம குரூப் பண்ணலாம். இங்கேயும் 2 1 இருக்கு, குரூப் பண்ணலாம். இப்படியும் குரூப் பண்ணலாம். ஸோ மொத்தமாக 3 இது பண்ணிட்டேன்னா இந்த 3 இதுக்கு நான் ஃபங்க்ஷன் சேர்த்த போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு எப்படி நான் ஃபங்க்ஷன் எப்படி இதை வந்து நான் எக்ஸ்பிரஷனாக மாற்றுறதுன்னா ஜெட்டு 0வாக தான் இருக்குது. ஸோ ஜெட் பார்னு எழுதிக்கலாம். இது XYல 0 0 0 1 தான் இருக்குது. இதில் எது காமன்னு பார்ப்போம். எக்ஸ் தான் காமன். ஸோ எக்ஸ் பார் 0 தானே எக்ஸ், அதனால ஜெட் பார் எக்ஸ் பார்னு வரும். இது குரூப் பண்ணி எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதணும்? ஜெட்டு வந்துருமா? ஜெட்டு ஒன்று தானே, ஜெட்டு வந்துடும். இது ரெண்டுத்துல எது காமன்? ஒன்றுலையும் 10 என்ன காமன்? எக்ஸ் காமன், ஜெட் எக்ஸ் அப்படின்னு. இப்போ இதை நான் குரூப் பண்ணுறேன். இதை நான் குரூப் பண்ண போது இதை நான் குரூப் பண்ண போது எனக்கு என்னென்ன வரும்? இது குரூப் பண்ண போது எனக்கு வந்து எக்ஸு ஒய் பார் வரும். இது ரெண்டுமே 0 இருக்கும், 1 இருக்காது. எதுவுமே வைக்க முடியாது. இது மட்டும்தான் நம்மளால இது 1 0 மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ எக்ஸு ஒய் பார் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸு ஒய் பார் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். ஸோ இதே தான் இதுவும். இதேமாதிரி இதில் எப்படி பண்ணியிருப்போம்? குரூப் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். ரெண்டுமே ஒன்று தான். எப்படி குரூப் பண்ணியிருக்காங்க? அந்த 2 டேபிள் வச்சு செல்ஸில் எழுதினக்கப்புறம் ஸோ இந்த ஒன்றையும் குரூப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இங்கேயும் 1 இருந்தால் டோட்டலாக 4 இதுவாக எடுத்துருக்கலாம், 4 எடுத்துருக்கலாம். பட் இது எடுக்க முடியாது. ஸோ இது வந்து இது 0 இதுக்கும் இது கூட இதுவும் நம்ம குரூப் பண்ணிக்கிட்டோம். இது எப்படி நம்ம அதாவது இது எப்படி எக்ஸ்பிரஷனாக மாற்றுது? இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை பாருங்கள். இது எடுக்க போது எனக்கு வந்து எக்ஸ் வருமா? எக்ஸ் பார் வரும். இதில் 0 0லேயும் 1 0 எது காமன்? ஜெட்டு காமன். எக்ஸ் பார் ஜெட் பார்னு வரும். வந்திருக்கா? அந்த முதல் குரூப் பண்ணதுக்கு எக்ஸ்பிரஷன் இதுதான். அடுத்தது இது குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது? எக்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். 1 தான் எக்ஸ். ஸோ எக்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். இது ரெண்டுத்துல காமன் என்ன? 0 0 0 1லையும் காமன் என்ன? ஒய் எக்ஸு ஒய் பார். இப்போ இது எக்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். இது ரெண்டுத்துல எக்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். அடுத்து இதில் வந்து எது காமன்? 0 1லையும் 1 1ல என்ன காமன்? 1 ஜெட்டு தான் காமன். ஸோ ஜெட்டு அப்படின்னு வரும். ஸோ அதான் சொன்னால ரெண்டுமே ஒரே இதுதான். இப்படி வேணால் எப்படி எழுதலான்னு போட்டு காமிச்சிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு அது கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை பார்க்க போய் இதில் கேமை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. கொஷின்ஸில் இப்படி கொடுத்து கேமை பண்ண முடியுமா கேட்க மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், நம்ம நாலேஜுக்கு என்னன்னா 0 0 0 1 1 0 1 1 அப்படி வரக்கூடாது. 1 1 1 0 தான் வரணும். 1 1 1 0 மட்டும்தான் வரணும். ஸோ அப்படி கேமை போய் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடியல. ஆனால் இது நம்ம மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது 1 1 1 0 கொடுத்து நம்ம கேமை போட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோமா? இதை குரூப் பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்படி தான் இங்கே தான் 1 இருக்குது. நம்ம இந்த 2 1ஐயும் குரூப் பண்ணுவோம், இந்த 2 1ஐயும் குரூப் பண்ணுவோம், இந்த 2 1ஐயும் நம்ம குரூப் பண்ணுவோம். பண்ணியாச்சா? இந்த 2 குரூப் பண்ணதில் இது ரெண்டும் நம்ம குரூப் பண்ணதோ, இது ரெண்டும் குரூப் பண்ணோம், இது ரெண்டும் குரூப் பண்ணோம், இது ரெண்டும் குரூப் பண்ணோமா? இதில் வந்து பார்த்தோன்னா எது இப்போ ஜெட்டு கன்ஃபார்மாக வந்துடும். ஜெட்டு கன்ஃபார்மாக இது ரெண்டுத்துக்கு காமன் இது ஒய் தானே. ஒய் ஜெட் பார் இருக்கா? ஒய் ஜெட் பார் இருக்கு. இப்போ கீழே இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஜெட்டு கன்ஃபார்ம் வந்துடும். இது 1 1லையும் 1 0 எது காமன்? எக்ஸ் காமன். எக்ஸு ஒய் எக்ஸு இங்கே இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸு ஜெட் பார் இதை வந்து
ப்ளஸ் வரக்கூடாது. இந்த இடம் ப்ளஸ் வரக்கூடாது. ஓகேவா? இது மல்டிபிகேஷன் தான் இருக்கும். இது 2 எடுப்போம். இது 2 எடுத்ததுல என்ன நம்மளுக்கு வரும்? இது குரூப் பண்ணக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்பிரஷன் இங்க 1 இங்க 1. அப்படி பார்த்தோம்னா எக்ஸ் இது கன்ஃபார்ம் ஜெட் வராது. ஸோ 1 1னா எக்ஸ் ஒய்ன்னு மட்டும் வரும் இங்க இருக்கா. ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷனாக நான் எழுதிட்டேன். சிம்பிள். ஓகேவா? இப்போ சில இது செல்ஸ் இதில் சில கேமப் இருக்குது. ஸோ அதை குரூப் பண்ணுவோம். அதை வச்சு எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை வச்சு ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துருவாங்கன்னு அதை வச்சு நான் கேமப் எழுதியிருக்கேன். அது எப்படி குரூப் பண்ணுறதை இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். எப்படிலாம் குரூப் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பேரு இப்படி இந்த சைடு வந்தால் இப்படி வந்தாலும் இது பண்ணுற மாதிரி பேப்பர் ஃபோல்ட் பண்ண போகுது. பேப்பர் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோமா? இப்போ இதை பாருங்க. இது ரெண்டும் இங்கேயும் 1 1 இருக்குது, இங்கேயும் 1 1 இருக்குது. பேப்பர் ஃபோல்ட் பண்ண போது 2 மேட்ச் ஆகும். அப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? இப்போ வந்து இது 2 மேட்ச் ஆகும். வந்துச்சா? அடுத்தது வந்து 1 1 இது 1 1 இந்த குரூப் பண்ணிட்டேன். இங்கே 1 இங்கே ஆல்ரெடி 1 இங்கே 1 இருக்குது. ஸோ இது நானும் குரூப் பண்ணிட்டேன். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது நான் இதை குரூப் பண்ணிட்டேன். ஓகே, மொத்தம் 4 இது பண்ணிட்டேன். 4 இது பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இது நான் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனாக மாற்றுறேன்னா இதை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இதுதான் இதுக்குன்னு வைங்க. இது நான் எக்ஸ்பிரஷனாக மாற்றுறேன். ஓகே, இது 2 ஜெட்டு கன்ஃபார்மாக வராது. இதில் ஜெட்டு கன்ஃபார்மாக வராது. ஆனால் ஒய் காமனாக இருக்குல்ல, 0 0 1 0ல ஒய் காமனாக இருக்குது 0 0ன்னு. அப்போ ஒய் பார் அதான் இங்கே இருக்கேன், ஒய் பார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இதை பாருங்க. இந்த குரூப் பண்ணியிருக்கேன்னா இதில் 1 1 1 0 1 1 1 0 இதில் ஜெட் பார் வரும். கன்ஃபார்ம் ஜெட் பார். இது ரெண்டுத்தில் இது காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸ் ஜெட் பார் வரும். வந்துச்சா? நெக்ஸ்ட் குரூப் இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ண போது இது ரெண்டு குரூப் பண்ண போது இதில் வந்து ஜெட் கன்ஃபார்ம். இது ரெண்டுத்தில் இது காமன் 0 0 0 1 எக்ஸ் காமன், எக்ஸ் பார் ஜெட்டுன்னு வரும். இதை வச்சு நான் அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதிக்கிறேன். இதை வச்சு நான் அப்படியே எக்ஸ்பிரஷனாக எழுதிக்கிறேன். குரூப் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இதை பாருங்கள். எக்ஸ் ஒய் ஜெட்டு இது ஒரு 2 டேபிளில் நம்ம ஒரு கேமப் எழுதியிருக்கோம். ஸோ இது நான் ஆல்ரெடி இது நான் கோடுன்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா பேப்பர் ஃபோல்ட் பண்ணப்போ சேமாக இருந்தால் மேட்ச் ஆகும்ல. ஸோ அது 1 1 1 1 மேட்ச் ஆகிடுச்சு 0. இது ரெண்டுத்தில் கன்ஃபார்ம் ஜெட்டு வராது. இது ரெண்டுத்தில் சேமாக இருக்குது ஒய் தான், ஒய் பார் வரும். இது எக்ஸ்பிரஷனில் இது 1 1 இருக்குது. இதை நான் குரூப் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தில் இது காமனாக இருக்கும், எக்ஸு ஜெட்டு அவ்வளோதான். அப்புறம் இதை பாருங்க. இதில் வந்து இது 1 1 இருக்குது, இங்கேயும் 1 எக்ஸ் இருக்குது. டோன்ட் கேர், எக்ஸ்ன்னு தான் டோன்ட் கேர். ஆனால் நம்ம அதில் 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். நமக்கு குறைக்கணும். ஸோ அதை நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கணும் டோன்ட் கேர். இல்லை தேவையில்லைனா யூஸே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு எப்படி தேவைப்பட்டால் குறைச்சிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குன்னா, நீங்கள் எவ்வளோ குரூப் பண்ணுறியோ, பெருசாக குரூப் பண்ணுறியோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன் குறையும். இப்போ இந்த இடத்துல நான் இது பண்ணாமல் விட்டுட்டேன்னு பார். இந்த இடத்துல நான் 0 தான் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ இது வரும், ஒரு இதுவாக வரும், இது வரும், இது வரும், இது 2 வாட்டி வரும். ஓகேவா? அது பண்ணுறதுக்கு அப்படி பண்ணால் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பிரஷனை நம்ம குறைக்கணும். அதுதான் கேமப். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இது நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா இது ஒரு கோடாக மாறிடும் எனக்கு. அப்போ அந்த இடத்துல இது வராது. இது ரெண்டுத்தில் காமன் சி பார் டோட்டலாக குறைஞ்சிதா எக்ஸ்பிரஷனு. நம்ம எக்ஸ்பிரஷனை குறைக்கிற வேலையை மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? இது குரூப் பண்ணதுனால எனக்கு சி பார். இது நான் குரூப் பண்ணுறேன் 1 1 இங்கே குரூப் பண்ண போது ஏ பார். இது ரெண்டுத்தில் எனக்கு காமன் பி பார், ஏ பார் பி பார். இது ரெண்டுத்தில் இது பண்ண போது ஏ வரும், ஏ வரும். இங்கே வந்து என்னென்னா ஏபி வரும்.
ஓகேங்களா? அடுத்த இது பார்ப்போம். ஓகே. அடுத்த இதில் என்ன இப்போ டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே மேக்ஸிமம் குறைக்கணும். இது ஒரு கோட், இது இப்படி குரூப் பண்ணலாமா? அப்புறம் இப்படி இதுவும் குரூப் பண்ணலாம். இங்கே 1 1 இருக்குது, இதுவும் குரூப் பண்ணலாம். அதை எக்ஸ்பிரஷனாக மாற்றி எழுதியிருக்கேன். இதை குரூப் பண்ண போது எனக்கு என்ன கிடைக்கும்? இதை குரூப் பண்ண போது எனக்கு வந்து ஒய் கன்ஃபார்ம், ஒய் பார் வரும் கன்ஃபார்ம். குறைதா எக்ஸ்பிரஷன் குறைதா, எவ்வளோ எடுக்க போதும் நம்ம அவ்வளோ வரை குறைக்கலாம். இதை வந்து பார்க்க போது எக்ஸ், இதை வந்து பார்க்க போது எக்ஸ் பாரு ஜெட் பாரு இருக்கா? இதை பார்க்க போது எக்ஸ் ஒய், இதை பார்க்க போது ஒய் எக்ஸு ஒய் எக்ஸ் ஜெட் சாரி எக்ஸ் ஜெட், அதான் இங்கே இருக்கேன். ஸோ இங்கேயும் டோன்ட் தேவைப்பட்ட இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் குறையினா நம்ம கன்ஃபார்மாக அது இது பண்ணி குறைச்சே தீரணும். இதை நம்ம மொத்தமாக கோடாக எடுத்துக்கிறேன். இது ரெண்டு பேப்பர் ஃபோல்ட் பண்ணால் மொத்தம் 4 வருமா? அதுவும் ஒரு இது எக்ஸ்பிரஷன். இது ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கலாம். எவ்வளோ இப்போ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க போது எவ்வளோ குறையுது பாருங்கள் எக்ஸ்பிரஷன். இப்போ நீ இது ஃபுல்லாக எடுக்கிறேன்னா, இது குரூப் பண்ணுறேன்னா எவ்வளோ வரும்? கியூ மட்டும்தான் வரும், கியூ பார் மட்டும்தான் இருக்கும். இதுவும் நான் எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இதாவது இதுவும் குரூப் பண்ணுறேன், இதுவும் நான் குரூப் பண்ணுறேன். டோன்ட் கவர் சேர்த்தா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த குரூப் பண்ணிக்கிறேன். 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும்னு குரூப் பண்ணிக்கிறேன். எனக்கு அது அந்த இடத்துல என்ன ஆகும்? 1001ல் அந்த எக்ஸ்பிரஷனே போயிடும், வராது. இல்லை சாரி 0001 அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு கியூ பார் தான் வரும். ஆல்ரெடி ஒரு கியூ பார் இருக்குது, இங்கேயும் கியூ பார் இருக்குது. இதான் ஒரு கியூ பார் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இது ஃபுல்லாக நான் குரூப் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்தால் ஆர் பார், அதான் கியூ பார் ப்ளஸ் ஆர் பார், சிம்பிள். நெக்ஸ்ட்டு என்னன்னா, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம 1 தான் மாற்றிக்கிட்டோம், குரூப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 0வாக பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0x இருக்குது, டோன்ட் கேர். நான் இது 0வாக கன்சிடர் பண்ணிட்டு இது குரூப் பண்ணுறேன். அப்புறம் இந்த இடத்துல x0 0x, இதை நான் 0வாக இது ரெண்டுமே 0வாக கன்சிடர் பண்ணிட்டு குரூப் பண்ணுறேன். ஓகேவா? குரூப் பண்ணியாச்சு, 0 குரூப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதணுமா? இப்போ இது ரெண்டும் இது பண்ணிட்டேன். இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு காமனாக என்ன இருக்குது? 0010. அப்போ பி மட்டும்தான் இருக்குது, பி மட்டும்தான் வரும். அதாவது 0 இருந்தால் பார் வரும்னு யோசிக்கக்கூடாது. இந்த இடம் என்னது இது? நான் 0 கன்சிடர் 0வாக தான் குரூப் பண்ணணும். 0 குரூப் பண்ணோட ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் 1 வந்து தான் காம்ப்ளிமெண்ட் போடணும், மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 0 பண்ணுற பிஓஎஸ். ஓகேவா? அடுத்தது நான் இதை பண்ணுறேன். இதை பண்ண போது எனக்கு ஒன்றும் ஏ பார், இதை குரூப் பண்ண என்ன வரும்? ஏ பார் 1 இருக்குது, அந்த இடத்துல ஏ பார் வரும். ஸோ அதே தான் இங்கேயும், இந்த இடத்துல அதே தான் நான் பண்ணுறேன். இங்கே இந்த இடம் என்ன ஆகுது? ஏபிசி. இதை நான் 0 நான் குரூப் பண்ணணும். 0x இங்கே டோன்ட் கேர், நான் சேர்த்து குரூப் பண்ணிக்கிறேன், இதுவும் குரூப் பண்ணிக்கிறேன். இப்படியும் பண்ணலாம், நான் இப்படியும் பண்ணலாம். இதை குரூப் பண்ண போது எனக்கு என்ன கிடைக்கும்? சி பார் சி கன்ஃபார்ம். இந்த இடத்துல பி பார் ப்ளஸ் சி இருக்கா? அப்புறம் இது நான் பண்ண போது என்ன வரும்? இதை நான் பண்ணுறேன்னா இது பண்ண போதே எனக்கு வந்து ஏ பார் ப்ளஸ் பி வருமா? இதோ இங்கே இருக்கா? இது நான் குரூப் பண்ணுறேன். இது குரூப் பண்ண போது எனக்கு என்ன கிடைக்கும்? இது எனக்கு என்ன கிடைக்கும்னா பி ப்ளஸ் பி கிடைக்கும், காமனாக இருக்கா பி. ஸோ எனக்கு பி, இந்த இடத்துல 1 சி இருக்குது, பி ப்ளஸ் சி பார் வரும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? சிங்கிள் இது வந்து 0, அதாவது எப்படியுமே இதில் இந்த கேமப்பில் இதில் எதுவுமே பண்ண முடியாது, அதான் சிங்கிளட்டுன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது.
இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. இங்கே 2 லிட்ரல் நாக்கர் ஆஃப்னு எழுதியிருக்கேன். அதாவது மொத்தம் எத்தனை குரூப் இப்போ இதில் வந்து கோடா கோடு தானே. மொத்தம் 2 வேரியபிள் 4 மைனஸ் 2 2, அதனால தான் இங்கே 2 லிட்டரல் நாக்கர் ஆஃப்னு எழுதியிருக்கேன். இப்போ தான் நான் வந்துச்சு, சாரி. ஓகேங்களா. ஆட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன பண்ணுன்னா அவுட்புட் ஐயா வரும் எப்போனா ஆட் நம்பர் ஆஃப் ஐ இன்புட் இருக்கணும். அது என்னடா ஆட் நம்பர் ஆஃப் ஐ இன்புட் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஐனா ஒன்று ஒன்று வந்து ஒரு வாட்டி இருந்தால் அவுட்புட் ஒன்று தான். இப்போ 0000 தான். 1 வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. ஆட் டைம்ஸ்னால் ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி இருக்குது. அவுட்புட் என்னவா இருக்கும்? ஐயா தான் இருக்கும். 1 0 1 0 ஒரு வாட்டி தான் இருக்குது. 0 1 1 2 வாட்டி இருக்குது. அப்போ இடத்துல அந்த அவுட்புட் என்ன லோவாக தான் இருக்கும். அவுட்புட் வந்து எப்போ ஐயா இருக்கும்னா ஆட் நம்பர் ஆஃப் ஐ இன்புட்ஸ் இருக்க போகுது. அதான் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் வச்சு அப்படியே நம்ம எக்ஸ்பிரஷனை எழுதிடுறாங்க. இது 0னா என்ன வரும்? எக்ஸு ஒய் எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட்டு. ஸோ அதை வச்சு அதை எக்ஸ்பிரஷனாக இங்கே எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன வரும்? அவுட்புட் ஐயா இருக்கும் எப்போனா ஈவன் நம்பர் ஆஃப் இன்புட், அதாவது சேமாக இருக்கணும். 0 0 அப்போனா ஈவன் 1, 0 1னா 0. ஒரு சேமாக இருந்தால் தான் எனக்கு அவுட்புட் ஐயா இருக்கணும் 1. அதாவது ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் டு த ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஓகேவா. என்னென்ன டெர்மினாலஜிஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கே மேப்ஸ், அதோட எப்படி குரூப் பண்ணணும், கிரே கோடு சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், எப்படி குரூப் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது, 0 குரூப் என்ன ஆகும், ஒன்று குரூப் பண்ணால் என்ன ஆகும்லாம் இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, ஆட் ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. இப்போ கே மேப் டெர்மினாலஜிஸ் என்னென்னா இம்ப்ளிகண்ட்டுன்னு வாங்க, ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டுன்னு வாங்க, எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டுன்னு வாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு 1 1 1 1 இங்கேயும் 1 மிச்சம்லாம் 0. இதை நான் குரூப் பண்ணுறேன். எப்படி குரூப் பண்ணலாம்? என்னால் இப்படியும் குரூப் பண்ண முடியும், இப்படியும் குரூப் பண்ண முடியும், இப்படியும் குரூப் பண்ண முடியும், இந்த மாதிரியும் குரூப் பண்ண முடியும். பண்ணலாமா? டோட்டலாக எத்தனை இது சிங்கிள் பேராக பண்ணலாம். 1 2 3 4 5, மொத்தம் 5 பேர். அதை 4 ஒன்று சேர்க்க முடியும்ல, அதான் டோட்டலாக 5 பண்ண முடியும். அதில் கோட்ஸ் எத்தனை? ஒரு வாட்டி. சிங்கிளட்டு 5 வாட்டி, அதாவது 1 2 3, டோட்டலாக நான் எத்தனை ஒன்று இருக்குது? 5 ஒன்று இருக்குது. அது சிங்கிளட் 5 வாட்டி. பேரு 1 2 3 4 5, 5 பேர் 5 வாட்டி இது பண்ணலாமா? கோட் ஒரு வாட்டியா? டோட்டலாக 11 இம்ப்ளிகன்ஸ் இருக்குது இதில். அதாவது எப்படி எப்படி வேணால் குரூப் பண்ணிக்கலாம் ஒன்றை. அது எத்தனை வாட்டி பண்ணி அந்த டோட்டலாக நம்ம ஆட் பண்ணி கொடுக்கறது தான் இம்ப்ளிமெண்ட்ஸ். எனி குரூப் ஆஃப் ஒன்ஸ், சிங்கிளெட்டு, பேரு, கோடு, ஆக்டெக்ட்னா 8க்கு மேலே 16 இருக்கும். அதெல்லாம் பண்ணி எத்தனை குரூப் பண்ணியிருக்கோம் ஒன்றை அப்படின்னு சொல்கிறது தான் இம்ப்ளிகன்ஸ். டோட்டலாக ஆட் பண்ணி இவ்வளோ இம்ப்ளிகன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது. ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் என்னன்னா, இப்போ ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் என்னன்னா லார்ஜஸ்ட் குரூப் பாசிபிள் ஃபார் ஏ கிவன் இம்ப்ளிகன்ஸ். ஒரு எத்தனை குரூப்ஸ் மேக்ஸிமம் வரப்போகுது இதில் அதுதான் சொல்ல போகிறோம். இதில் வந்து இப்போ 1 1 இங்கே 1 0 1 0 1 0 இப்படி இருக்கா? இந்த 4மே நம்ம எடுக்கலாம். சேமாக தான் 4 இது இருக்குது. ஈஸியாக ஒரு குரூப் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1 1 இருக்குது. ஸோ ஈஸியாக குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ரைம் இம்ப்ளிகன்ட், இது ஒரு ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டாக எடுத்துப்போம். ப்ரைம் இம்ப்ளிகன்ட், இது வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஓகேவா. மொத்தம் டோட்டலாக இதுதான் இருக்கும். 2 ப்ரைம் இம்ப்ளிகன்ட் தான் இருக்குது. லார்ஜஸ்ட் குரூப் பாசிபிள் என்ன வருதோ அதுதான் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ட். அதாவது 2 குரூப்பில் ஏதோ 2 குரூப், அதாவது ஏதோ ஒன்று இது மிஸ் ஆகும். அதாவது அட்லீஸ்ட் தேர் இஸ் ஒன் விச் இஸ் நாட் கவர் பை எனி அதர் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். லார்ஜஸ்ட் குரூப் ஃபார்ம் ஆகும். அதில் ஏதாவது ஒரு இது மிஸ் ஆகும். எப்படின்னா இந்த ட்ரூத் டேபிளில் நான் இப்படியும் குரூப் பண்ணியிருக்கேன், இப்படியும் குரூப் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது நான் குரூப் பண்ணிட்டேன், இதுவும் நான் குரூப் பண்ணிட்டேன். இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது.
அந்த குரூப்லேயே ஃபார்ம் ஆகாமல் இருக்கா இன்னொரு இந்த குரூப்பில், அதாவது இன்னொரு குரூப்பில் இது வந்து வரல. ஸோ இந்த ஒன்று ஆல்ரெடி இந்த குரூப்புக்குள்ளே வந்துருச்சு, இந்த ஒன்று ஆல்ரெடி இந்த குரூப்பில் வந்துருச்சு, ஆனால் ஒரு இது வரல, அதுதான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட்ன்றாங்க. ஓகேவா? இது வந்ததுன்னு தான் அது வந்து நான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது பெருசாக அது குழப்பமா இருக்கும். சிம்பிளாக பார்த்துருவோம். என்னன்னா இங்கே ஒன் இங்கே ஒன் இங்கே ஒன் கார்னர், 4 கார்னர். இதை நான் ஃபோல்ட் பண்ணேன்னா 4 இது ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது நான் குரூப்பாக நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது கோட், இது நான் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இதுவும் நான் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இது பெருசாக ஒரு லார்ஜஸ்ட் குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பெரிய பெரிய குரூப் இது 4, இந்த 4, இந்த 4, இந்த 4, 4. ஓகே, கார்னர் 4 ஃபுல்லாக. இப்போ ஒவ்வொரு மொத்தம் டோட்டலாக 6 இருக்கா? இந்த 6 இதில் குரூப்பில் ஃபஸ்ட் என்ன குரூப்பில் இதை பாருங்கள், இதில் இந்த ஒன்ஸ் 4 ஒன்ஸில் வேறு ஏதோ இந்த ஒன் வந்து ஆல்ரெடி இந்த குரூப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு, அது வராது. இதுவும் இந்த குரூப்பில் வந்துருச்சு, இந்த ஒன் இந்த குரூப்லேயும் இருக்குது, இப்படியும் இருக்குது. இது இந்த குரூப்லேயும் இருக்குது, இப்படி இருக்குது. இதுலேயும் இப்படி இது இந்த குரூப்பில் இருக்குது, இது இருக்குது. இந்த ஒன்று மட்டும் வரலை, மிஸ் ஆச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்படின்னா அது எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். அதான் இங்கே எழுதியிருக்கேன். கொஷினில் என்ன கேட்பாங்க, எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் எவ்வளோ, நான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? செகண்ட் பார்ப்போமா? செகண்ட் எப்படி இருக்கு? பெருசா எல்லாம் ஒன்றும் வந்திருக்கா? இது வந்துருச்சு, இது வரல, இது குரூப் ஆயிருக்கு, ஆனால் இது மிஸ் ஆகுதுல்ல, இது எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். தேர்ட் ஒன்று எல்லாத்துக்கும் வந்துருச்சு, ஃபோர்த் ஒன்று எல்லாத்துக்கும் வந்துருச்சு, ஃபிஃப்த்து ஒன்று எல்லாத்துக்கும் வந்துருச்சு, சிக்ஸ்த் ஒன்று. ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் எசென்ஷியல், மிச்செல்லாம் நான் எசென்ஷியல். இதை கொஷினில் எத்தனை எசென்ஷியல் நான் எசென்ஷியல் கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இது என்னதுன்னா, அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, இதுமாரி குறைக்க போது கரெக்டாக பார்த்து குறைக்கணும், இல்லை எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிரஷன் வந்துடும். அது எப்படி எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிரஷன் வரும், அந்த கண்டிஷன் எப்படி அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதெல்லாமே 1 1 இருக்குது, இங்கேயும் 1 1 இருக்குது, இங்கேயும் 1 1 இருக்குது, இங்கேயும் 1 1 இருக்குது. இதை நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இதில் எழுதிட்டேன். இப்போ இதை நான் குரூப் பண்ணனா இது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் வருமா வராதா? வரும் தானே? வரும் தானே? இப்போ கனெக்ட் பண்ணனா எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் அங்கே வந்துடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக குரூப் பண்ணால் மட்டும் நம்ம கரெக்டாக சிம்பிளாக கிடைக்கும். அதுதான் ஆப்ஷன்லையும் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாமில். ஸோ கரெக்டாக பார்த்து நம்ம டிசைட் பண்ணி பண்ணணும். இப்போ இதை பாருங்களேன், இதில் இது டோன்ட் கேர் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டலாக 8 இதை எடுத்துக்கலாம். லம்பாக பண்ணால் எக்ஸ்பிரஷன் குறையும். எப்படி குறையும்? இது ரெண்டுத்தில் காமன் மட்டும் நம்ம சி பார் மட்டும் எடுத்து முடிஞ்சிடும். டோட்டலாக சி பார்னு வந்துடும். இங்கே சி பார் வந்திருக்கா? அப்புறம் இதை நான் குரூப் பண்ணப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? டி. இதில் இடத்துல இதில் ஏபிடின்னு வருமா? வந்துச்சா? இது நான் குரூப் பண்ணப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? காமனாக என்ன இருக்குது? டி பார் ஏ பார். ஓகே, டி பார் ஏ பார். இப்போ இங்கே ஒரு இது நான் குரூப் பண்ணேன்னு நினச்சி குரூப் பண்ணால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷனாக வரும். எனக்கு அது தேவையே இல்லை. அந்த இடம் எனக்கு குறைக்கணும், ஆட் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் ஆட் ஆகக்கூடாது, குறைக்கணும். ஸோ அதை இதை நான் ஒரு 0வாக நான் எடுத்துக்கிறேன். நான் 1 தான் குரூப் பண்ண போகிறேன், இது 0வாக கூட இருக்கலாம். ஸோ அதை நான் எடுத்துக்கல, சிம்பிள். ஓகேங்களா? இதே தான் இங்கே நான் இப்படி குரூப் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் நம்ம குரூப் பண்ணணும். அது அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் குறையும். அதை தான் ஆப்ஷன்லையும் இருக்கும். இதை தான் நம்ம மைண்டில் வச்சு பண்ணணும். இப்போ டெவலப் a canonical Boolean expression for the following with two table and end simplify with K-map. இது கனானிக்கல் ஃபார்மாக மாற்றணும். இதுமாரி கொடுத்துட்டாங்களா? இதுமாரி கொடுத்துருக்காங்க. இது சில இடத்துல என்ன கொடுத்து டோன்ட் கேர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டு அவங்க கொடுத்துருக்காங்க டோன்ட் கேர். மேக்ஸ் டேர்ம்ஸ் மெயின் டேர்ம்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸ் டேர்ம்ஸ் மெயின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்?
நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 என்ன மீன் டேர்ம், 0னா மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. மீன்னா என்ன, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மேக்ஸ்னா என்ன, மேக்ஸ்னா என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ், ப்ராக்கெட் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் இருக்கா. இது வந்து ப்ராடக்ட், சம் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கா. ஓகேவா. ஓகே, ஜீரோனா என்ன, எக்ஸு ஒய் ஜெட்டு, அதோட எக்ஸ்பிரஷன் அதான். ஒன்றுனா எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட்டு இருக்கா. ஓகே, எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் டோன்ட் கேர், நான் அப்படி டோன்ட் கேர் எக்ஸ்னே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா. M2 இதை நான் இப்படி கூட எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் எக்ஸ். இது அதான் மீன் டைம் மேக்ஸ் டைமாக மாற்றி மாற்றி எழுதிக்க வேண்டியதா. இங்கே M2 இருக்கா ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று எக்ஸு பார் ஒய் ஜெட்டு, ஆமாம். இந்த இடத்துல 0, எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், ஆமாம் கரெக்டு. அடுத்தது எக்ஸு, இதில் எக்ஸ் இப்படி மேக்ஸ் டைம் மீன் டைம் ரெண்டுமே மாதிரியே எழுதிக்கலாம், சம ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸுமே எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாரு ஒய் பாரு ஜெட்டு, ஒன்று எக்ஸ் ஒய் ஜெட்டு. ஸோ இதெல்லாம் எழுதிட்டேன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். சம் ஆஃப் ப்ராடக்ட்னா மீன் டேர்ம், மீன் டேர்ம்னா M1 M1 M3 M5 டாட் எக்ஸு M2 டாட் எக்ஸு. ஓகே, அவ்வளோதான். இதை நான் எப்படி எழுதிக்கலாம், சிக்மா எம் ஸ்மால் எம் 137, சும்மா ஏதாவது சிக்மா டி ஏதாவது எக்ஸ்பிரஷன் எழுதி டின்னு ஏதாவது இதை எடுத்துக்கிட்டு M25 மேக்ஸ் டேர்ம்ஸ். இது சம்ம ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸாக எழுத போகிறோம். M0 M4 M6 இதெல்லாம் இருக்குது. அப்போ 046 πD25 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் கானானிக்கல் ஃபார்மாக மாற்றுறது, கேமேப்லாம் இருந்து. அதான் முன்னாடி சொன்னல, கேமேப் அதாவது டோன்ட் கேர் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்பிரஷன் குறையும், இதெல்லாம் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இப்போ இதில் 111 எக்ஸ் எங்கேயும் எக்ஸ் இருக்குது, நான் இப்படி எடுத்து இதுவும் நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா குரூப்பிங் பண்ணதே தப்பு. இது ஒன்று எடுத்தால் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் ஜெட்டு மட்டும் தான் கிடைக்கும், சிம்பிள். இதை நான் ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வெறும் ஜெட், இது நான் கன்சிடர் பண்ணால் ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படி கூட டேர்ம் கூட ஆட் ஆகும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஓகே, இதில் நான் ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்ததை வந்து புரியும்னு நினைக்கிறேன். கேமேப் ரூல்ஸ், டெர்மினாலஜிஸ், ப்ராப்ளம்ஸ், எப்படி குரூப் பண்ணணும், கிரே கோட்னா என்ன, டோன்ட் கேர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதில் எப்படி என்னென்ன டெர்மினாலஜிஸில் இம்ப்ளிசெட்னா என்ன, ப்ரைம் இம்ப்ளிசெட், எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிசெட்லாம் என்ன, அதில் சம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் 0 குரூப் பண்ண எப்படி ஆகும், 1 குரூப் பண்ண எப்படி ஆகும்னு பார்த்துருக்கோம். குரூப்பிங் நேம்ஸ்லாம் பார்த்தோம், ரூல்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நிறைய டீப்பாக நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.